ஃப்ரெண்ட்ஸ், அது வெற்றி யூடியூப் சேனல். நான் டாக்டர் செந்தில்குமார். நம்ம சேனலில் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் பணி காரணமாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட முடியல. ஸோ அதே மாதிரி பெருசாக நோட்டிஃபிகேஷன்ஸும் வரல. இப்போ வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸுடைய ரிசல்ட் வந்திருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எப்படி வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கீங்க. ஸோ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சிவில், மெக்கானிக்கல் அண்ட் இசிஇ எல்லாருக்குமே வந்து காமனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அதாவது ஜென்ரல் நாலேஜ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லாருமே வந்து தினமுமே வந்து நியூஸ் பேப்பர் வந்து படிங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜனவரியிலேருந்து எடுத்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் அப்படின்னா ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸஸ், அப்புறம் வந்துட்டு இது எப்படி வந்து விண்டு வந்து எவ்வளோ வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ தெர்மல் வந்து இப்போ ஜென்ரேட் ஆகுது, ஸோ எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு, அந்த மாதிரியான ஜென்ரலான டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஹைட்ரோ எலக்ட்ரிக்கில் வந்து எவ்வளோ வந்து பவர் ஜென்ரேஷன் ஆகிட்டுருக்கு, அண்ட் புதுசாக என்னென்ன யூனிட்ஸ்லாம் ஆரம்பிக்காங்க, எங்கெல்லாம் பவர் ஜெனரேஷன் ஸ்டேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸாக தான் ஃபுல்லாக வந்து அப்டேட்டடாக இருக்கணும். டேட்டா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜென்ரலாக இந்த 2024 ஜனவரியிலேருந்து என்னெல்லாம் வந்து வேர்ல்டு லெவலில், தமிழ்நாடு லெவலில் அண்ட் இந்தியா லெவலில் என்னெல்லாம் நடந்தது, என்ன ஸ்பெஷலாக நடந்தது, ஜிஎஸ்டி பற்றி அண்டு என்ன விதமான புதுவிதமான வரி விதிப்புகள்லாம் ஏதாவது வந்திருக்கா, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்கனாமிக்ஸ், ஜென்ரல் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீங்கள் அப்டேட்டடாக பார்த்துக்கோங்க. பொதுவாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாமே எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே. பட் இன்டர்வியூ முடிகிற வரைக்குமே வந்து அன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பரும் கூட நீங்கள் வாங்கி படிக்கணும். ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து டாப் டு பாட்டம் வந்து படித்து அதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய இன்டர்வியூவில் வந்து டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து யாராலையுமே சொல்ல முடியாது, எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. பட் இருந்தாலும் அவங்க ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக கேட்குறாங்க. சீனியர் பீப்புள் தான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் அஃபிஷியல், ஸோ அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியுடைய மெம்பர், இந்த மாதிரி ஒரு 3 பேர் வந்து பேனலில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்கள் ஃபேமிலி பற்றி இது மாதிரி ஜென்ரல் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயும் கேட்பாங்க. அவங்க தமிழில் கேட்டால் நீங்கள் தமிழில் ஆன்சர் பண்ணுங்கள், இங்கிலீஷில் கேட்டாங்கன்னா இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்கள் டெக்னிக்கல் வந்து ரொம்ப பேசிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்ட், ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ நம்ம லேப்லலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் ரியல் டைமில் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கக்கூடிய இஷ்யூஸு, என்ன மாதிரி மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி மெக்கானிக்கல்லாம் லேத்து, ட்ரில்லிங் மிஷின்ஸ், அதாவது டே டு டே லைஃப்பில் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது எப்படிலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அந்த மாதிரி. இப்போ எலக்ட்ரிக்கல்னு எடுத்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒயரிங் பற்றி அண்டு எனர்ஜி மீட்டர் பற்றி, ஜென்ரலாக சர்க்யூட் பிரேக்கர்ஸ் பற்றி, எர்த்திங் பற்றி, அந்த மாதிரி பொதுவாக வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய இதை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. மெஷின்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அது மாதிரி ஃபுல்லாக டெக்னிக்கல் வந்து இதுதான் படிக்கணும் அதான் படிக்கணும்னு சொல்ல முடியல. ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸஸ் எவ்வளோ பவர் ஜென்ரேஷன் ஆகுது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸு ஃபுல்லாமே வந்து சோலார் பற்றி இது ஃபுல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் வருமா, இதில் தான் கேள்வி கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. இது கேட்காமையும் கூட போகலாம், வேறு ஏதாவது கூட கேட்கலாம், இல்லை எபோட் உங்களை பற்றி மட்டும் கேட்டுட்டு வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் டெஸ்ட் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு இப்படி தான் இருக்கும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ எப்படி இருந்தாலும் சரி, நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். தெரிஞ்சதுன்னு சொல்லுங்கள், தெரியலனா நோ ஐடியான்னு சொல்லுங்கள். தவறாக ஆன்சர் வந்து பண்ண வேண்டாம். மற்றபடி கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னாவே வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். மற்றபடி ஒன்றும் வந்து டஃப்பாக இருக்காது. ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? பொதுவான விஷயங்கள், அதாவது ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக மட்டும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.